வணக்கம். நம்ம இன்னைக்கு திரையுலகத்துல சிறந்த நடிகராக, நடிப்பின் திலகமாக விளங்கிய திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஜாதக பாரண விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். ஐயா சிவாஜி கணேசன் சவாலியர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் அக்டோபர் 1, 1928ஆம் வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்திருக்கின்றார். 2001ஆம் வருடம் ஜூலை 21ஆம் நாள் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாளாக இருக்கின்றது. அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு தமிழ் திரைப்பட நடிகராக விளங்கியவர். இவர் பார்த்தீங்கன்னா, அவர் விழுப்புரத்தில் பிறந்தார். அவர் பேரே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சின்னையா மொன்றாயர் கணேசமூர்த்தி தான் அவரோட இயற்பெயராக இருந்திருக்கு. சிறு வயது முதலே பார்த்தீங்கன்னா ஒரு மேடை நாடகங்கள்ல இது போன்ற ஈடுபாடு கொண்டு அதன் மூலமாக நடிப்பு துறையில் சினிமா துறைக்கு வந்தவர். இவர் 1952ஆம் வருடம் பராசக்தி அப்படிங்கிற படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானார். ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ், வித்தியாசமான கதாபாத்திரங்களை திறன்பட நடிப்பது தான் இவரோட ஒரு சிறப்பு இயல்பு. இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு 288 படங்கள் நடிச்சிருக்காரு. 250 படங்களுக்கு மேலே நடித்த ஒரே நடிகர் இவராக தான் இருக்காருங்க. நிறையா படங்கள் இவர் கதாநாயகராகவே நடிச்சிருக்காரு. இவரை வந்து வெவ்வேறு பேர்களில் கூப்பிட்றாங்க. நடிகர் திலகம்னு சொல்கிறாங்க, சிம்ம குரலுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட தந்தையார் சின்னையா மன்றாயர், தாயார் வந்து ராஜாமணி அம்மாள். அவரோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா இவரோட மனைவி கமலா கணேசன் மற்றும் பிள்ளைகள். இவருக்கு 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தை. அதில் வந்து ராம்குமார் மற்றும் பிரபு வந்து தமிழ் துறை உலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. இவருக்கு 5 உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒரு சகோதரியும் உள்ளனர். இவரோட பேரன் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, துஷ்யந்த் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. இவருக்கு தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய கலை மாமணி விருதாக இருக்கட்டும், தேசிய அளவில் இவருக்கு நிறையா புகழ்பெற்ற விருதுகள் கிடச்சிருக்கு. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, தாதா சாஹிப் வாழ்க்கை விருது, NTR தேசிய விருது மற்றும் செவாலியர் விருது, இது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் வாங்கியிருக்காருங்க. இவரோட சிறப்பியல்புன்னு பார்த்தா இவருக்கு நல்ல குரல் வளம் இருக்குங்க. ஒரு தெளிவான ஒரு உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு இவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கு. சிறந்த நடிப்பு திறன் பெற்றவராக இருந்தார். நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி, சிம்ம குரலும் அப்படிங்கிற மாதிரி பேர் பெற்றவராக இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் பேசணும்னா அதை ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணி, அது எவ்வளோ நீண்ட வசனமாக இருந்தால் கூட அதை வந்து ரிவைஸ் பண்ணி அந்த வசனத்துக்கு ஏற்றவாறே அதை உணர்ச்சி பூர்வமாக திரையில பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருந்தார். இவர் நடிப்பின் இலக்கணமாகவே இருந்தார். ஒரு நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லாங்க இவரை. இவர் சர்வதேச அளவில் வந்து விருது பெற்ற இந்திய நடிகர். முதல் முறையாக ஒரு சர்வதேச அளவில் விருது பெற்றவர் இவர் தான். 1960ஆம் வருடம் எகிப்தில் கீரூங்கிற விருது பெற்ற ஆப்பிரிக்கா ஆசியா திரைப்பட விழாவில் வந்து விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். இவரோட தந்தை பார்த்தீங்கன்னா ரயில்வே அதிகாரியாக இருந்தார். சுதந்திர போராட்டத்தில் வந்து அதிகமாக கலந்து கொண்டார். அப்போ வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து ரயிலில் வந்து வெடி வச்சாருங்கிறதுக்காக கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். அவர் என்னைக்கு கைது செய்யப்பட்டாரோ அன்னைக்கு தான் சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்துட்டார். அவர் அதுக்கப்புறம் 4 வருடங்களுக்கு அப்புறம் விடுதலை செய்யப்பட்டார். இவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவரோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம்லாம் செஞ்சு தான் இவர் குடும்பத்தை வளர்த்துருக்காங்க. இவர் கூட்டு குடும்பத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்காரு. கூட்டு குடும்பத்தை விரும்பக்கூடியவராக இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறையா தொண்டு உதவிகள், நிதி உதவிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஒரு கல்விக்கூடத்துக்காக இருக்கட்டும், இயற்கை சீற்றங்கள், 1959ஆம் வருடம் நேரு அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்துக்காக ஒரு ₹1,00,000 அன்னைக்கு காலகட்டத்தில் 1 லட்சம் விருது இன்னைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு பெற்றது. அப்போவே அவர் தான தர்மம்லாம் நிறையா செஞ்சிருக்காரு. காச நோய் தொடர்பாக வந்து இவர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. 1960ஆம் வருடம் சென்னையில் வெள்ளம் வந்தப்ப 1,00,000 உணவுப் பொருட்கள் 800 மூட்டை அரிசிகளை வந்து மக்களுக்கு உதவியாக வழங்கியிருக்காரு. இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாறு அப்படிங்கிற இடத்த இவரே சொந்தமாக விலைக்கு வாங்கி அந்த இடத்துல அவருக்கு செலவச்சு ஒரு நினைவு சின்னம் வைத்து இவர் அந்த இடத்தை இன்னும் பிடிச்சி பாதுகாத்துட்டு வர்றாரு. இவர் தனியாக மட்டும் இல்லாமல் இவர் சார்ந்த சம அளவில் இருக்கக்கூடிய நடிகர்களோடையும் சேர்ந்து நடிச்சாருங்க. ஜெமினி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், இது மாதிரி நிறைய நடிகர்களோட இவர் சேர்ந்து நடித்த படங்கள்லாம் மிக புகழ்பெற்ற படங்களாக இருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட கூண்டுக்கிளி அப்படிங்கிற படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு சென்னையில் மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை வச்சிருக்காங்க. 2006 வந்து கலைஞர் அவர்களால் வைக்கப்பட்டது. கலைஞரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, என்னோட கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதுக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு. அதே போல் இவருக்கு மணிமண்டபம் கூட அமைச்சிருக்காங்க. அரசியலில் கூட ஈடுபட்டவராக இருந்தாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து கொஞ்ச நாள் பணியாற்றினார். காமராஜர் ஐயா மேலே நிறையா பற்று கொண்டவராக இருந்தார். இவருக்கு நாடாளுமன்ற மேலவை MP பதவி கூட கொடுத்து கௌரவித்தாங்க. இவர் ஒரு கட்சியை கூட ஆரம்பித்தார், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு. இதே போல் ஜனதா கட்சிங்கிற தமிழகத்தோட தலைவராக அந்த கட்சிக்கு பதவியேற்றிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள், வெவ்வேறு தரப்பட்ட படங்களில் அவர் நடிச்சு வராந்தார். ஒரு சரித்திரம், புராணம், விடுதலை போராட்டம், அது மாதிரி குடும்ப படங்கள்,
இந்த மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறது இவர் வல்லமை பெற்றவராக இருந்தார். ஹிச்வி சார்ந்த படங்கள் கூட நடிச்சிருக்காருங்க. அதுக்கு உதாரணமாக சில படங்கள் சொல்லணும்னா நூஹரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், வஉசி கப்பலுடைய தமிழன் படமாக இருக்கட்டும், ராஜபாட் ரகுதுரை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பகத்சிங், கொடிகாத்த குமரன், அந்த ஒரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன்னு கொண்டு வந்தது இவர் தாங்க. வாஞ்சிநாதன் கேரக்டரில் கூட நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி நிறைந்த படங்களில் இவர் நடிச்ச மாதிரி யாருமே நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு திருவிளையாடலாக இருக்கட்டும், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருமால் கருணை, கர்ணன் படத்தில் இவர் நடித்தது இன்னமும் அந்த கண் முன்னாடி இருக்கக்கூடிய அளவுக்கு இவரோட நடிப்பு அவ்வளவு ரசிக்கப்படக்கூடியதாக இருந்தது. இவர் பொதுவாக அந்த பக்தி ஆன்மீக ரீதியான படங்கள் இவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான படங்களாக அமைந்தது. அதே போன்று இவர் குடும்ப படங்கள் பார்த்தீங்கன்னா பாசமலர், பாவ மன்னிப்பு, வாழும் படமும், பார்த்தான் பசிதீரும், படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கக்கூடிய படங்களான பலே பாண்டியா, புதிய பறவை, ஆண்டவன் கட்டளை, தெய்வமகன், சவாலி சமாளி இது போன்ற படங்களிலும் நகைச்சுவை கலந்த படங்களான வரை உறவு, கலாட்டா, கல்யாணம் மற்றும் சபாஸ்னா இது போன்று அவர் நடிக்காத கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்று விளங்குறதுக்கு எது காரணமாக இருந்தது, அவருடைய ராசி கட்டம், ஜாதக அமைப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மீன லக்னத்தில் பிறந்திருக்காருங்க. அதே போல் அவர் பிறந்த ராசி மேச ராசியாக இருக்குது. அவர் லக்னத்தில் 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடம் செவ்வாயும் மற்றும் 7ஆம் இடம் சூரியன், 8ஆம் இடம் சார்ந்து புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. இவர் கலைத்துறையில் இந்த அளவுக்கு சிறந்து விளங்குறதுக்கு காரணமாக அப்படி எந்த அமைப்பு இவருக்கு வலுக்கூட்டியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவரோட லக்னாதிபதியான குரு 2ஆம் இடத்துல இருந்தது என் குடும்பம் மேலே உள்ள நாட்டம் வந்த பாசத்தை நல்லாவே எடுத்துக்காட்டுதுன்னு ஒரு கூட்டு குடும்பத்தை அதிகமாக விரும்பியவராக இருக்காருங்க. இவரோட 2ஆம் அதிபதியான செவ்வாய் கூட 4ஆம் இடம் இருந்ததுனால இவர் தாய் இவர் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சது. அதே போல் இவர் 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம், அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போ இவர் கலைத்துறையில் சிறந்து விளங்கணும்னா ஒருத்தவங்களுக்கு 9ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம், 2ஆம் இடம் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் தான் அவங்களால கலைத்துறையில் சிறந்து விளங்க முடியும். 2ஆம் இடம்னாலே வாக்குஸ்தானம். நமக்கே தெரியும் இவரோட தமிழ் புலமை, தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தமிழை பேசக்கூடியவர். 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரு தமிழ் புலமையை சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்கு. அதே போல் 2ஆம் இடம் உணவுகளை வெளிக்காட்டக்கூடிய இடமா அது. நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் அது செகண்ட் பிளேஸ் தான் அது ஐடென்டிஃபை பண்ணும். நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இடம் 2ஆம் இடம். இவர் ஒரு உணர்வுபூர்வமான நடிகராக இருந்ததுக்கு காரணம் 2ஆம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது. 3ஆம் இடத்துல ராகு இவர் பல்வேறு மொழிகள்லையும் இவர் படங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. மற்றும் 3ஆம் இடத்துல ராகு இருந்தது தான் இவருக்கு சிறு வயதிலே கலைத்துறையில் நாட்டம் கொண்டவராக இவரை மாற்றிருக்கு. சிறு வயதிலே நாடகம் இது போன்ற ஈடுபாடுகள் அதிகமாக ஈடுபடுத்தினது இவரோட ராகு தான். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்த அமைப்பு, இவரோட 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வருவதனால அதுவும் நல்ல யோகமான அமைப்பாகவே இருக்கின்றது. இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட 6ஆம் அதிபதி 7, 8 இது 3 6ஆம் அதிபதி 7 இருக்காரு, 7ஆம் அதிபதி 8 இருக்காரு, 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக வலுவான அமைப்பாக இருக்குது. இதே போல் ஒருத்தவங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கணும்னா 9ஆம் இடம், 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். இவரோட 11ஆம் அதிபதி சனி 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் 9ஆம் அதிபதியான செவ்வாய் கூட 4ஆம் இடத்துல இருந்து இவரோட மக்கள் பேரன்பும் பேராதரவும் கிடைக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கு. இவர் ஏன் அரசியலில் ஜெயிக்க முடியாதுன்னா இவரோட 10ஆம் அதிபதியான குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவரால் அரசியலில் அவ்வளவு சிறப்பாக சாதிக்க முடியவில்லை. அதே போல் இவரோட 11ஆம் அதிபதி 9ஆம் இடம் சார்ந்து வருது. இவரோட லாபாதிபதிங்கிறது கலைத்துறை, கலை ஈடுபாடு இது போன்ற அமைப்பில் இவரை சாதனையாளராக ஒரு உயர்வான உச்சநிலைக்கு கொண்டு போனது. நடிப்பின் திலகமாக இவரை எடுத்துக்காட்டுது 12ஆம் அதிபதி 9ஆம் இடம் வருவது, அதோட கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் இவர் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக மிக யோகமான ஜாதகமாக இருக்கின்றது. இவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் ராகு இருக்கிறதுனால இவர் ஏதோ ஒரு வகையில் அவரோட சகோதரர்கள் இவர்களுக்கு கடமைப்பட்டவராக இருக்காரு. அதான் அவருக்கு 2ஆம் இடம் கூட்டு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு சகோதரர்களையும் சார்ந்து வாழ்ந்தார். என்றைக்குமே தன்னோட குடும்பம், மனைவி சார்ந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் தன்னை சேர்ந்த பங்காளி அமைப்புகளையும் இவர் அனுசரித்து போனார். அதே போல் 9ஆம் இடம் கேது இருக்கக்கூடியது தந்தை சார்ந்த ஒரு இயக்கம், கவலை எப்போதுமே இவருக்கு இருந்திருக்கும். அதே போல் இவர் சிறப்பாக விளங்க புதன் சுக்கிரன் சேர்க்கை கூட பார்த்திங்கன்னா இவருக்கு நல்ல திட்டமிடும் திறன், கலைத்திறன் மற்றும் ஒரு வடிவமைக்கக்கூடிய திறன், டிசைனிங் கெப்பாசிட்டிஸ் இது மாதிரி நிறைய திறன்களை கொடுக்கக்கூடியது கிரக சேர்க்கை அமைப்புகளும் இவருக்கு மிக மிக வலுவான அமைப்பாக இருந்து இவர் வாழ்வில் ஒரு உச்ச நடிகராக வளம் வர மிக மிக காரணமாக அமைந்தது. இவருடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருந்தது கூட இவருக்கு குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலங்கள் அந்த நேரத்தில் இவருக்கு கிடைச்சி இவரோட பையன் மகன் கூட திரைத்துறையில் சிறந்து விளங்குறதுக்கு அதுதான் 8ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தது ஒரு காரணமாக அமைந்திருக்கு.
மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக மிக ராஜயோகம் பொருந்திய ஜாதக அமைப்பை கொண்டவர் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.